குவைத்தின் வடக்கு மற்றும் கிழக்கு எல்லை பிரதேசங்களை இலக்கு வைத்து ஈரான் மேற்கொண்டிருக்கக்கூடிய உச்ச ட்ரோன் தாக்குதல்களும், சவுதி அரேபியாவினுடைய முக்கியமான விமான நிலையத்தை இலக்கு வைத்து யமன் ஹவுதிகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய ட்ரோன் தாக்குதல்களும், அடுத்த கட்ட விரிவாக்கத்தை நோக்கி நகரும் போர்க்களமும் பதற்ற நிலைமைகளும், அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு வழங்கியிருக்கக்கூடிய இறுதி வாய்ப்பும், தடுமாறும் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஸஷ்கியானும், ஈரானின் அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் குழுவினர் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடியான அறிவிப்புகளும், அதிரும் போர் முழக்கமும், ஜோர்டானிலிருந்தும் தெரித்து ஓடிய அமெரிக்க மத்திய கட்டளை தளமும், ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே தொடர்ச்சியாக பற்றி எரியும் எண்ணெய் கப்பல்களும், ஈரானின் ஓமானுடனான பேச்சுவார்த்தைகளும், 2028ஆம் ஆண்டு மீண்டும் ஜனாதிபதியாக பதவியேற்கப் போகும் டொனால்ட் ட்ரம்பும், இதற்கான வேலை திட்டங்களும் பிரச்சாரங்களும், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய முக்கியமான காரணங்களும், இவை தொடர்பான பேராசிரியர் ஜியாங் அவர்களுடைய அறிவிப்புகளும், ஈராக்கின் காத்திப் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடியான அறிவிப்புகளும், பதறும் சவுதி அரேபிய அடிமைகளும், இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் அடுத்த பிரதமராக நெட்டன்யாஹூ மீண்டும் தெரிவு செய்யப்படுவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களும் நடைபெற்று வரக்கூடிய நிலைமையில் 2028ஆம் ஆண்டுக்கான அமெரிக்காவினுடைய அடுத்த ஜனாதிபதியாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவு செய்யப்படுவதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நேற்றிரவு வெளியிட்ட காணொலியிலும் இவை தொடர்பான சில முக்கியமான தகவல்களை பதிவிட்டிருந்தேன். மேலும் இதன்போது சிலர் கேள்விகளையும் எழுப்பியிருந்தீர்கள். அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பு சட்ட திட்டங்களுக்கு அமைவாக டொனால்ட் ட்ரம்பினால் 3வது முறையாகவும் ஜனாதிபதியாக பதவியேற்க முடியாது. அவ்வாறு இருக்க எவ்வாறு 2028ஆம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என கேள்விகளை எழுப்பியிருந்தீர்கள். மேலும் அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பு சட்ட திட்டங்களுக்கு அமைவாக இதற்கான வாய்ப்புகள் இல்லை என்றும், டொனால்ட் ட்ரம்பினால் மீண்டும் ஜனாதிபதியாக பதவியேற்க முடியாது என்றும் கருத்துக்களை பதிவிட்டிருந்தீர்கள். உண்மையில் அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பு சட்ட திட்டங்களுக்கு அமைவாக அமெரிக்க ஜனாதிபதி ஒருவரினால் 3வது முறை ஜனாதிபதி போட்டியில் பங்கு பெற்ற முடியாது. 8 வருடங்களுக்கு மேலாக ஒருவருக்கு ஜனாதிபதி பதவியில் இருக்கவே முடியாது. அமெரிக்க அரசியலமைப்பு சட்ட திட்டத்தின் 22வது சட்ட வரைவானது இதனை உறுதிப்படுத்துகின்றது. இருப்பினும் 2028ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்பே தெரிவு செய்யப்படுவார் என தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியினரே பிரச்சாரங்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த 2 வாரங்களாக டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய ட்ரூத் சோஷியல் தளத்தில் 2028ஆம் ஆண்டுக்கான பிரச்சாரங்களையும் ஆரம்பித்துள்ளார். மேலும் டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிவுகளையும் நான் தற்போது காட்சிப்படுத்தியுள்ளேன். மேலும் இந்த பதிவுகளின் மூலமாக 2028ஆம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக களமிறங்கப் போகின்றார் என்பதனையும், இதற்கான பிரச்சாரங்கள் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது என்பதனையும் உங்களுக்கு உறுதி செய்து கொள்ள முடியும். அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பு சட்ட திட்டங்களை தெரிந்து கொள்ளாமலேயா டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய கட்சியினரும் 2028ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் தெரிவு செய்யப்படுவார் என பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்கள் என உங்களுக்கு கேள்விகளையும் எழுப்பலாம். உண்மையில் அமெரிக்காவின் அரசியலமைப்பு சட்ட திட்டங்களை தெரிந்து கொள்ளாமல், புரிந்து கொள்ளாமல் டொனால்ட் ட்ரம்பினுடைய கட்சியும் அவருடைய நிர்வாகமும் இந்த பிரச்சாரங்களை மேற்கொள்ளவில்லை. அமெரிக்க அரசியலமைப்பு சட்ட திட்டத்தில் இருக்கக்கூடிய சில ஓட்டைகளை பயன்படுத்தி மீண்டும் அமெரிக்க ஜனாதிபதியாக 2028ஆம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்பினால் பதவியேற்க முடியும் என்கின்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் நோக்கத்தோடு டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் இந்த பிரச்சாரங்களை மேற்கொள்கின்றார்கள். அதாவது சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால், அமெரிக்காவினுடைய அரசியலமைப்பு சட்ட திட்டத்தில் இருக்கக்கூடிய சில ஓட்டைகளையும் பலவீனங்களையும் பயன்படுத்தி டொனால்ட் ட்ரம்பினால் 3வது முறையாக ஜனாதிபதியாக பதவியேற்க முடியும். அல்லது 22ஆம் திருத்தச் சட்டத்தினை மாற்றி அமைப்பதற்கான முன்மொழிவுகள் காங்கிரஸ் மற்றும் செனட் சபையில் முன்வைக்கப்பட்டு அவற்றிலே சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் டொனால்ட் ட்ரம்பினால் 3வது முறையாக ஜனாதிபதியாக பதவியேற்க முடியும். மேலும் இதற்கமைவாக அமெரிக்காவின் 22ஆம் திருத்தச் சட்டத்தினை மாற்றி அமைப்பதற்கான வேலை திட்டங்களையும் தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் ஆரம்பித்துள்ளது. இருப்பினும் இந்த திருத்தச் சட்டத்திலே மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான முன்மொழிவுகள் காங்கிரஸ் மற்றும் செனட் சபையில் முன்வைக்கப்பட்டால் அதிலே 3-2 வாக்கு வித்தியாசத்தில் குறித்த முன்மொழிவுகள் வெற்றி பெற வேண்டும். அவ்வாறு குறித்த முன்மொழிவானது 3-2 வாக்குகளை பெற்றுக் கொண்டால் மாத்திரமே 22வது திருத்தச் சட்டத்தையும் மாற்றி அமைக்க முடியும். டொனால்ட் ட்ரம்பினால் உத்தியோகபூர்வமாக 3வது தடவையாகவும் ஜனாதிபதி போட்டியில் களமிறங்க முடியும்.
அதே நேரம் டொனால்ட் ட்ரம்ப் இந்த 22வது திருத்தச் சட்டத்தினை மாற்றி அமைக்காமலேயே அமெரிக்க அரசியலமைப்பு சட்ட திட்டத்தில் இருக்கக்கூடிய சில பலவீனமான புள்ளிகளை பயன்படுத்தி ஓட்டைகளை பயன்படுத்தி 3வது தடவையாகவும் ஜனாதிபதியாக பதவியேற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. மேலும் இந்த ஓட்டைகளை பயன்படுத்தி ஜனாதிபதியாக மீண்டும் பதவியேற்பதற்கான வேலை திட்டங்களையும் டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் ஆரம்பித்து விட்டன. இதனால் தான் கடந்த 2 வாரங்களாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் 2028ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவு செய்யப்படுவார் என பிரச்சாரங்களையும் ஆரம்பித்துள்ளார்கள். அத்தோடு குறித்த நிலைமைகள் தொடர்பாக சீனாவினுடைய மிக முக்கியமான அரசியல் ஆய்வாளரும் பேராசிரியருமான ஜியாங் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். வருகின்ற 2028ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்பே பதவியேற்பார். 22வது திருத்தச் சட்டத்திற்கு அமைவாக டொனால்ட் ட்ரம்பினால் 3வது தடவையாக ஜனாதிபதியாக போட்டியிட முடியாவிட்டாலும் துணை ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்பை தெரிவு செய்ய முடியும். அதாவது ஜனாதிபதி வேட்பாளராக டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய மகனையோ அல்லது அவருக்கு நம்பிக்கையான ஒருவரையோ நிலைநிறுத்திவிட்டு ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி அடைந்ததற்கு பின்பு வெற்றி பெற்ற ஜனாதிபதி தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்தால் துணை ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பே அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். இதற்கமைவாக காய்களை நகர்த்தி 2028ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியில் அமரலாம். அல்லது இந்த உலகம் ஒரு மிகப்பெரிய போரொன்றை சந்திக்குமாக இருந்தால், ஒரு மிகப்பெரிய உலக போரொன்று ஆரம்பிக்கப்படுமாக இருந்தால், இந்த சந்தர்ப்பத்தில் டொனால்ட் ட்ரம்பினால் அவசர கால நிலைமைகளை பயன்படுத்தி ஜனாதிபதி பதவியை தொடர முடியும். 2032ஆம் ஆண்டு வரையிலும் டொனால்ட் ட்ரம்பினால் தன்னுடைய பதவியை தொடர முடியும். அதே போன்று டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ஜனாதிபதி அதிகாரங்களை உச்சளவில் பயன்படுத்தக்கூடிய அதிபராகவே இருக்கின்றார். மேலும் இந்த ஜனாதிபதி அதிகாரங்களை பயன்படுத்தி சில காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு உலகப் போரை காரணம் காட்டி அடுத்த ஜனாதிபதி தேர்தலை நடத்தாமல் தன்னுடைய பதவி காலத்தை நீடிக்க முடியும். என்னுடைய ஆய்வின்படி நிச்சயமாக 2028ஆம் ஆண்டு டொனால்ட் ட்ரம்பே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். மேலும் இந்த உலகமானது மிகப்பெரிய போரொன்றை சந்திக்கப் போகின்றது. 2027ஆம் ஆண்டு உலகினுடைய மிகப்பெரிய போர்க்காலமாக மாறப்போகின்றது. ஒட்டுமொத்த உலகினுடைய பொருளாதாரமும் 2027ஆம் ஆண்டு சிதைவடைய போகின்றது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் மிகப்பெரிய சிக்கல்களை 2027ஆம் ஆண்டு சந்திக்க போகின்றன. மேலும் 2027ஆம் ஆண்டு யாரும் எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் நடைபெறப் போகின்றது என சீனாவினுடைய மிக முக்கியமான பேராசிரியர் ஜியாங் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். அத்தோடு பேராசிரியர் ஜியாங் தொடர்பான இன்னுமொரு விடயத்தையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். 2024ஆம் ஆண்டின் ஆரம்ப பகுதியில் பேராசிரியர் ஜியாங் அவர்கள் டொனால்ட் ட்ரம்பை அடுத்த ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார் என்பதனை அறிவித்திருந்தார். மேலும் டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டதற்கு பின்பு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே ஒரு மிகப்பெரிய போர் ஆரம்பிக்கப்படும் என்பதனையும், இந்த போரிலே அமெரிக்கா மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கப் போகின்றது என்பதனையும், ஈரான் ஒரு பொழுதும் சரணடையாது என்பதனையும் 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலேயே பேராசிரியர் ஜியாங் அவர்கள் வெளிப்படையாக அறிவித்திருந்தார். இப்படியான நிலைமையிலேயே தற்போது பேராசிரியர் ஜியாங் அவர்கள் இந்த அறிவிப்புகளையும் வெளியிட்டுள்ளார். எனவே நான் நேற்றைய காணொலியில் கூறியதை போன்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய பேரழிவும் அமெரிக்காவினுடைய பேரழிவும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நெட்டன்யாஹுவினுடைய தலைமையில் தான் நடைபெறும் என்று எழுதியிருந்தால் அதனை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. உண்மையில் அமெரிக்காவின் வீழ்ச்சிக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வீழ்ச்சிக்கும் டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாஹுவும் மிக முக்கியமான தலைவர்களாகவே இருக்கின்றார்கள். இதனால் இவர்கள் பதவியில் தொடர்வது அமெரிக்காவினுடைய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வீழ்ச்சியை உறுதி செய்யும். அடுத்து ஈராக் எதிர்ப்பு குழுவான காத்திப் ஹிஸ்புல்லா எதிர்ப்பு குழுவினுடைய தலைவர் ஹாஜ் அபு ஹுசேன் அல் ஹம்தாவி அவர்கள் விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார். சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் ஒன்றிணைந்து ஈராக் எதிர்ப்பு குழுக்கள் இலக்கு வைத்து மேற்கொண்டிருக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய பதிலடிகளை வழங்கப் போகின்றோம். சவுதி அரேபியா ஈராக்கிலே மேற்கொண்ட குற்றத்திற்கு உச்ச விளைவுகளை சந்திக்கப் போகின்றது. 40 நிகழ்வுகள் முடிவடைந்ததற்கு பின்பு சவுதி அரேபியாவுக்கான பதிலடிகளை நாங்கள் வழங்குவோம். மேலும் நாங்கள் சவுதி அரேபியாவுக்கு எதிராக ஆரம்பிக்க போகும் தாக்குதல்கள் மத்திய கிழக்கு பிராந்தியத்தினுடைய ஒரு புதிய கட்டத்தையும் ஆரம்பிக்கும். இதற்கமைவாக எங்களுடைய சகோதரர்களான யமன் ஹவுதிகளோடும் நாங்கள் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளோம். மேலும் இந்த பதிலடி தாக்குதல்களின் மூலமாக ஆரம்பிக்க போகும் புதிய கட்டமானது சவுதி அரேபியாவுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும். தற்போது நாங்கள் இதற்கான பாதையை உருவாக்கிவிட்டோம். இதனால் விரைவில் சவுதி அரேபிய தலைமைகள் எங்களுடைய தாக்குதலுக்காக காத்திருக்க வேண்டும் என காத்திப் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவர் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அத்தோடு ஈராக்கினுடைய கர்பலா பிரதேசத்திலே நடைபெறக்கூடிய இந்த 40 விழா என்றால் என்ன என சிலர் கேள்விகளை எழுப்பியிருந்தீர்கள். அதாவது கர்பலாவிலே படுகொலை செய்யப்பட்ட இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நினைவு கூறக்கூடிய விழாவாகவே இந்த 40 விழா மேற்கொள்ளப்படுகின்றது. மேலும் இந்த 40 நிகழ்வுகள் முடிவடைந்ததற்கு பின்பே ஈராக் எதிர்ப்பு குழுக்களும் சவுதி அரேபியாவை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள்.
அடுத்து குவைட்டிலும் பஹ்ரைனிலும் இருக்கக்கூடிய அதிகளவான அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் அமெரிக்க இராணுவ படைப்பிரிவுகளும் முழுமையாக வெளியேற்றப்பட்டு வருகின்றார்கள். குவைட்டிலே கிட்டத்தட்ட அமெரிக்காவின் 8க்கும் அதிகமான இராணுவ கட்டளை தளங்கள் காணப்படுகின்றன. இவை அனைத்திலிருந்தும் அமெரிக்கா தற்போது தங்களுடைய இராணுவ தளவாடங்களையும் அமெரிக்க போர் விமானங்களையும் எரிபொருள் நிரப்பு விமானங்களையும் முழுமையாக வெளியேற்றிவிட்டது. அதே போன்று பஹ்ரைனிய கட்டளை தளங்களில் இருக்கக்கூடிய அமெரிக்க போர் விமானங்களையும் எரிபொருள் நிரப்பு விமானங்களையும் அமெரிக்க இராணுவ தளவாடங்களையும் சில வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் அமெரிக்கா முழுமையாக வெளியேற்றி வருகின்றது. ஈரானுக்குள்ளே தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட்டால் ஈரான் குவைட்டையும் பஹ்ரைனையும் இலக்கு வைத்து தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்கும். குவைட் மற்றும் பஹ்ரைனி ஆட்சியாளர்களை முடக்குவதற்கான அனைத்து விதமான வேலை திட்டங்களையும் ஈரான் மேற்கொள்ளும். மேலும் அமெரிக்க தளங்களையும் ஈரான் முழுமையாக கைப்பற்றும். இவை தொடர்பாக நான் முன்னே காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். மேலும் இந்த ஈரானிய திட்டங்களுக்கு அஞ்சியே தற்போது அமெரிக்க இராணுவம் குவைட் மற்றும் பஹ்ரைனில் இருந்து அவசரமாக வெளியேறி வருகின்றது. அத்தோடு இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க மத்திய கட்டளை தளமும் தற்போது தெரித்து ஓடியுள்ளது. 40 நாள் போருக்கு முன்பு கத்தாரினுடைய அலோதேத் விமான கட்டளை தளத்திலேயே அமெரிக்காவுடைய மத்திய கட்டளை தளம் அமைக்கப்பட்டிருந்தது. 40 நாள் போருக்கு பின்பு கத்தாரிலே நிலைத்திருக்க முடியாத அமெரிக்க மத்திய கட்டளை தளத்தை ஜோர்டானை நோக்கி நகர்த்தினார்கள். கத்தாரில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மிக முக்கியமான மிகப்பெரிய அலோதேத் தளத்திலிருந்து அனைத்து விதமான இராணுவ தளவாடங்களையும் மத்திய கட்டளை தளத்தினுடைய மிக முக்கியமான இராணுவ உபகரணங்களையும் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை நோக்கி நகர்த்தினார்கள். மேலும் ஜோர்டானின் அல் அஸ்ரக் தளத்திலேயே மத்திய கட்டளை தளத்தையும் உருவாக்கினார்கள். இப்படியான நிலைமையிலேயே கடந்த 3 வாரங்களாக ஈரான் ஜோர்டானை இலக்கு வைத்து உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஜோர்டானில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை புலந்து கட்டியிருந்தது. இந்த தாக்குதல்களினால் அதிகளவான அமெரிக்க அதிகாரிகளும் சிப்பாய்களும் படுகாயமடைந்து படுகொலை செய்யப்பட்டிருந்தார்கள். அமெரிக்க மத்திய கட்டளை தளமும் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருந்தது. இப்படியான நிலைமையில் கடந்த 4 தினங்களுக்கு முன்பு அமெரிக்க இராணுவம் அமெரிக்க மத்திய கட்டளை தளத்தை ஜோர்டானில் இருந்து வெளியேற்றி தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே களமிறக்கியுள்ளது. 40 நாள் போரின் போது ஜோர்டானை இலக்கு வைத்து ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்ளாததனால் அமெரிக்க மத்திய கட்டளை தளத்தை ஜோர்டானில் அமைத்தார்கள். பின்பு கடந்த 3 வாரங்களாக ஜோர்டானிய தளங்கள் புழக்கப்பட்டதை தொடர்ந்து அமெரிக்க மத்திய கட்டளை தளத்தை அமெரிக்க இராணுவம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை நோக்கி நகர்த்தியுள்ளது. தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பென்குரியன் விமான நிலையத்திலே அதிகளவான எரிபொருள் நிரப்பு விமானங்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. மேலும் ஜோர்டானில் இருக்கக்கூடிய எரிபொருள் நிரப்பு விமானங்களையும் போர் விமானங்களையும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தெற்கு பகுதியிலும் மத்திய பகுதியிலும் இருக்கக்கூடிய விமான கட்டளை தளங்களில் அமெரிக்க இராணுவம் களமிறக்கியுள்ளது. இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தென் பகுதியில் இருக்கக்கூடிய அவுதா விமான கட்டளை தளத்திலேயே தற்போது அமெரிக்க மத்திய கட்டளை தளம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே போன்று சவுதி அரேபியாவின் மக்காவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விமான கட்டளை தளத்தையும் அமெரிக்கா தற்போது அதிக அளவில் பயன்படுத்தி வருகின்றது. ஜோர்டானில் இருக்கக்கூடிய ஒரு சில போர் விமானங்களையும் எரிபொருள் நிரப்பு விமானங்களையும் மக்காவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விமான கட்டளை தளத்திலும் அமெரிக்கா முழுமையாக களமிறக்கியுள்ளது. எனவே தற்போது அமெரிக்க மத்திய கட்டளை தளத்தினுடைய மிக முக்கியமான இராணுவ தளவாடங்களும் போர் வாகனங்களும் போர் விமானங்களும் எரிபொருள் நிரப்பு விமானங்களும் அடிமை சவுதி அரேபியாவிலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலும் தான் இருக்கின்றன. இதனால் அடுத்த கட்ட போரின் போது ஈரானினுடைய மிக முக்கியமான இலக்குகளாக சவுதி அரேபியாவினுடைய இராணுவ கட்டளை தளங்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ கட்டளை தளங்களுமே இருக்க போகின்றன. மேலும் அமெரிக்க மத்திய கட்டளை தளமானது கத்தாரிலிருந்து ஜோர்டானை நோக்கி நகர்ந்து தற்போது ஜோர்டானிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை நோக்கி தெரித்து ஓடியிருப்பது ஈரானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வெற்றியாகும். பல வருடங்களாக கத்தாரில் இருந்து கொண்டு அமெரிக்க மத்திய கட்டளை தளமானது மிகப்பெரிய வேலை திட்டங்களை முன்னெடுத்திருந்தது. ஆனால் தற்போது இந்த அடிமை அரபு நாடுகளில் இருக்க முடியாமல் அமெரிக்க மத்திய கட்டளை தளம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை நோக்கியே நகர்ந்து விட்டது. அதாவது அமெரிக்காவினுடைய ஒட்டுமொத்த போர் விமானங்களும் எரிபொருள் விமானங்களும் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளும் சவுதி அரேபியாவுக்குள்ளும் சுருங்கிக் கொண்டுள்ளன. ஈரானிய தாக்குதல்களின் மிகப்பெரிய வெற்றியையும் இது உறுதிப்படுத்துகின்றது. அடுத்து அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிரான இறுதி எச்சரிக்கைகளையும் மிரட்டல்களையும் வெளியிட்டுள்ளார். ஈரானிய தலைமை நம்ப முடியாத அளவுக்கு இரட்டை வேடம் போடுகின்றது. அவர்கள் எங்களோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கின்றார்கள், இருப்பினும் அவற்றை ஒப்புக்கொள்வதில்லை. மேலும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தையும் நாங்கள் தான் கட்டுப்படுத்துகின்றோம். ஈரானுக்கு நான் இறுதி வாய்ப்பாகவே இந்த வாய்ப்பை வழங்கியுள்ளேன். இதற்கு பிறகு ஈரானுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் வழங்கப்பட போவதில்லை. ஈரான் அவசரமாக ஒப்பந்தத்தை முடிக்காவிட்டால் மிகப்பெரிய விலையை அவர்கள் செலுத்த வேண்டி ஏற்படும் என
டொனால்ட் ட்ரம்ப் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அத்தோடு அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலே நேரடியான பேச்சுவார்த்தைகளோ மறைமுகமான பேச்சுவார்த்தைகளோ மேற்கொள்ளப்படவில்லை. மத்தியஸ்தராக செயற்படக்கூடிய நாங்கள் தற்போது இந்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கே வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றோம். டொனால்ட் ட்ரம்ப் கூறுவதை போன்றே தற்போது எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். முதல் முறையாக பாகிஸ்தானிய அடிமைகள் டொனால்ட் ட்ரம்பினுடைய கருத்துக்களை நிராகரித்து பேச்சுவார்த்தைகள் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை என்பதனையும் இதற்கான வேலை திட்டங்களையே நாங்கள் மேற்கொண்டு வருகின்றோம் என்பதனையுமே ஒப்புக்கொண்டுள்ளார்கள். அத்தோடு இப்படியான நிலைமையில் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஸஷ்கியான் மீண்டும் தடுமாறுவதற்கு ஆரம்பித்து விட்டார். நாங்கள் அமெரிக்காவோடு கையொப்பமிட்டிருக்கக்கூடிய புரிந்துணர்வு ஒப்பந்தமானது ஈரானுக்கு சிறந்த வாய்ப்புகளை வழங்கக்கூடிய ஒப்பந்தமாகும். ஈரானின் ஷூரா கவுன்சிலினுடைய உறுப்பினர்கள் இந்த ஒப்பந்தத்திற்கு முழுமையான சம்மதத்தினை வழங்கியிருந்தார்கள். இதனால் மீண்டும் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினை முழுமையாக நடைமுறைப்படுத்தி எங்களுடைய வாய்ப்புகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்களுடைய எதிர்கால வெளியுறவுத்துறை கொள்கையினுடைய மையப்புள்ளியாகவும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எங்களுக்கு பயன்படுத்த முடியும். இதற்கமைவாக கையொப்பமிட்ட ஒப்பந்தத்தில் உறுதியாக இருக்குமாறு எதிரியை நாங்கள் கட்டாயப்படுத்த முடியும். டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகத்தை நாங்கள் கட்டாயப்படுத்த முடியும். மேலும் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலமாக பிராந்தியத்தினுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாக்க முடியும். ஈரானினுடைய பொருளாதாரத்தையும் பாதுகாக்க முடியும். தற்போதைய நிலைமையில் குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீண்டும் நடைமுறைப்படுத்தி வெற்றிலக்குகளை அடைந்து கொள்வதே சிறந்த தீர்வாகவும் அமைந்திருக்கும் என ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஸஷ்கியான் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இவ்வளவு நடந்ததற்கு பின்பும் ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஸஷ்கியான் இவ்வாறான கருத்துக்களை வெளியிட்டிருப்பது அவருடைய பலவீனமான நிலைமையையும் அவருடைய முட்டாள்தனத்தையும் உறுதிப்படுத்துகின்றது. இப்படியான நிலைமையில் ஈரானிய உச்ச தலைவருக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஈரானின் அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் குழுவினர் அதிரடியான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தார்கள். புரட்சியின் தலைவருடைய ஞானமிக்க ஆழ்ந்த பார்வைகளும் அவருடைய நெறிமுறைகளும் நம்பிக்கையூற்றும் மற்றும் கண்ணியமான செய்திகளும் ஈரானிய மக்களுக்கும் ஈரானிய தேசத்திற்கும் சிறந்த முறையில் வழிகாட்டுகின்றன. இதனால் இந்த நாட்டினுடைய அரசியல் தலைமைகளின் அதிகாரிகளின் முதன்மை பரிசீலனையாக அதுவே இருக்க வேண்டும். ஆணவம் மிக்க அமெரிக்க அரசாங்கத்தை நம்புவது ஒரு காணல் நீரை நம்புவது போன்றதாகும். இந்த அராஜகமிக்க ஆக்கிரமிப்பு அமெரிக்க ஆட்சியாளர்களோடு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை எட்டுவதில் எந்தவிதமான பயனும் இல்லை. அமெரிக்காவுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை எட்டுவதோ அதன் மீது நம்பிக்கை வைப்பதோ எந்தவிதமான நன்மைகளையும் எங்களுக்கு பெற்றுத்தரப்போவதில்லை. ஈரானிய மக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கும் ஈரானிய தேசத்தின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் ஈரானிய உச்ச தலைவருடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாகவே அனைத்தும் நடைபெற வேண்டும். தற்போதைய போரானது ஒரு தீர்க்கமான போராகும். இந்த போர் ஒரு மிக நீண்ட போராகவே அமைந்திருக்கும். மேலும் இந்த தீர்க்கமான போர்க்களத்திலே சில விஷயங்களை எளிதாக கருதுவது ஒரு மிகப்பெரிய வரலாற்று தவறை நோக்கி எங்களை நகர்த்திவிடும். தற்போதைய போர்க்களத்தின் மிக முக்கியமான நோக்கமே அமெரிக்காவையும் ஆக்கிரமிப்பாளர்களையும் பழிவாங்க வேண்டும் என்பதுதான். தியாகிகளின் ரத்தத்திற்காகவும் எங்களுடைய தலைவர்களின் ரத்தத்திற்காகவும் நாங்கள் அவர்களை பழிவாங்க வேண்டும். இதனால் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தமோ ஆக்கிரமிப்பாளர்களுடனான பேச்சுவார்த்தைகளோ ஒரு பொழுதும் சரிவராது. மேலும் நாங்கள் தற்போது போர்க்கொடியை உயர்த்துகின்றோம். மேலும் இந்த தீர்க்கமான தருணத்தில் நாங்கள் போர்க்கொடியை உயர்த்துவது ஈரானிய மக்களுடைய உரிமையாகும். இதனால் தற்போதைய நிலைமைகளை ஈரானினுடைய அனைத்து அரசியல் தலைமைகளும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என ஈரானின் அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் குழுவினர் குறித்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார்கள். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் இதற்கு பிறகு மசூத் பெஸஷ்கியானுடைய சீர்திருத்த அரசாங்கத்தினால் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிக்கவே முடியாது. ஈரானின் அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் குழுவை மீறி மசூத் பெஸஷ்கியானுடைய அரசாங்கத்தினால் எதனையும் செய்ய முடியாது. இதனால் இதற்கு பிறகு அமெரிக்காவுடனான புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்கின்ற பேச்சுக்கே ஈரானிய களத்தில் இடமில்லை என்பதே தற்போதைய உண்மையான நிலைமையாகும். அத்தோடு இதற்கமைவாக ஈரான் தொடர்ச்சியான தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. வழமை போன்று நேற்றிரவும் குர்திஸ்தான் பிரதேசத்தை இலக்கு வைத்து ஈரான் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அதே போன்று இன்று அதிகாலை வேளையில் குவைத் மற்றும் ஈராக் எல்லை பிரதேசத்திலே ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதற்கமைவாக குவைத்தினுடைய கிழக்கு எல்லை பிரதேசத்தில் 3 வெடிப்புகள் பதிவாக இருப்பதாகவும் குவைத்தினுடைய வடக்கு எல்லை பிரதேசத்திலே 2 வெடிப்புகள் பதிவாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான உத்தியோகபூர்வமான அறிக்கைகள் இன்னும் வெளியிடப்படவில்லை. இருப்பினும் குவைத்தினுடைய எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆதாரங்கள் குறித்த தாக்குதல்களை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். வெடிப்புகள் பதிவாக இருப்பதனையும் உறுதிப்படுத்தியுள்ளார்கள். அதே போன்று ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே இன்னும் ஒரு எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்தும் ஈரான் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. ஈரானிய கடற்படையினுடைய எச்சரிக்கைகளை மீறி நகர்வதற்கு முயற்சி செய்த எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்தே தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இன்று மாலையும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இன்னும் ஒரு எண்ணெய் கப்பல் இலக்கு வைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இவை தொடர்பான மேலதிக தகவல்கள் இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை.
அடுத்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் சவுதி அரேபியாவை இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சவுதி அரேபியாவுடைய ட்ரோன்கள் யமன் ஹவுதிகளுடைய வான்பரப்பிலே களமிறக்கப்பட்டிருந்தன. மேலும் இந்த ட்ரோன்களை யமன் ஹவுதிகள் சுட்டு வீழ்த்தியிருந்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே சவுதி அரேபியா யமன் வான்பரப்பை மீறியதற்காக சவுதி அரேபியாவின் நஜ்ரான் விமான நிலையத்தை இலக்கு வைத்து யமன் ஹவுதிகள் ட்ரோன் தாக்குதல்களை இன்று மாலை மேற்கொண்டிருந்தார்கள். நஜ்ரான் விமான நிலையமானது சவுதி அரேபியா மற்றும் யமன் எல்லைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விமான நிலையமாகும். மேலும் குறித்த விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தளத்தை இலக்கு வைத்து மிக முக்கியமான ராடர் தளம் ஒன்றை இலக்கு வைத்து யமன் ஹவுதிகள் இந்த ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு யமன் ஹவுதி இராணுவத்தினர் இன்றிரவு அடுத்த கட்ட தாக்குதல்களை மேற்கொள்ளப் போவதாகவும் தெரிவித்துள்ளார்கள். எனவே போர்க்களமானது தொடர்ச்சியாக விரிவடைந்து செல்கின்றது. பதற்ற நிலைமைகள் தொடர்ச்சியாக விரிவடைந்தும் அதிகரித்தும் செல்கின்றன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.